بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم விண்ணும் மண்ணும் விரிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்வளவும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்ற வல்லோனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் மீதும் தபவுத் தாபியீன்கள் மீதும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த சுஹதாக்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே அமர்ந்து அவனுடைய தூதரை பற்றியும் அந்த தூதர் உருவாக்கிய ஒப்பற்ற சமுதாயமான சஹாபாக்களுடைய சரிதையை அறிகின்ற வண்ணமும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். அறியப்படாத சஹாபாக்களும் அவர்கள் தியாக வரலாறும் என்கின்ற தலைப்பில கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு, நுஐம் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவரது வரலாற்றினை நாம் பார்த்தோம். அவர்களுடைய அந்த இருவருடைய வரலாற்றிலே மட்டுமல்ல, நபித்தோழர்கள் எந்த நபித்தோழருடைய வரலாற்றை பார்த்தாலும் அதிலே பல தியாகங்கள் மலிந்து கிடப்பதை நாம் பார்க்கலாம். அவர்களிடத்திலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் இந்த வரலாறுகளிலே நிறைந்து கிடப்பதை நாம் பார்க்கலாம். எல்லா நபித்தோழர்களிடமும் ஒரே மாதிரியான தியாகம் இருக்காது. எல்லா நபி தோழர்களிடமும் ஒரே மாதிரியான படிப்பினை இருக்காது. வெவ்வேறு விதமான படிப்பினைகளும் வெவ்வேறு விதமான தியாக வரலாறுகளும் ஒவ்வொரு நபித்தோழரிடமும் நாம் காணலாம். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு காண இருக்கின்ற இந்த நபித்தோழருடைய பெயர்
ஆசிம் இப்னு தாபித் என்கிறார். ஆசிம் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற இந்த நபித்தோழருடைய வாழ்விலே நடந்த சில சம்பவங்களை நாம் இன்றைக்கு காண இருக்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றில பத்ரு போரை பற்றி அனைவருக்கும் தெரியும். இந்த இஸ்லாமிய வரலாற்றுக்கு மிக முக்கியமான ஒரு போர் எது என்றால் பத்ரு போர் தான். இந்த பத்ரு போரிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களுடைய படைக்கு வெறும் 300 சொச்சம் பேர் கொண்ட படைக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்தான். இந்த விஷயமெல்லாம் நமக்கு தெரியும். இந்த பத்ரு போரிலே தோல்வி அடைந்த மக்கத்து குறைசிகள் என்ன செஞ்சாங்க? சமயம் வரும் என்று தருணம் பார்த்து காத்திருந்தார்கள். இங்கே இருந்து மக்காவிலே இருந்து புறப்பட்டு சென்ற முஹம்மது மதீனாவுக்கு சென்று தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு நம்மையும் வென்று விட்டாரே என்று வெந்து புழுங்கி கொண்டிருந்த அந்த மக்கத்து குறைசிகள் தருணம் பார்த்து காத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பத்ரு போரிலே மக்கத்து குறைசிகளாக இருந்த பெருந்தலைகள் எல்லாம் உருண்டு விட்டது. மிகப்பெரிய மக்கத்து தலைவர் குறைசிகளுடைய தலைவர்கள் எல்லாம் என்னட்டாங்க? வேறற்ற மரங்கள் போல வீழ்ந்து கிடந்த வரலாற்றை நாம் என்னட்டோம் பத்ரு போரில பார்த்தோம். இந்த கோபத்தினாலும் இந்த ஆத்திரத்தினாலும் அவங்க என்னங்கிறாங்க? என்னண்டா என்ன பாடுபட்டாவது நம்ம என்ன செய்யணும்? முஹம்மதை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு அதற்கான சந்தர்ப்பங்களை காத்து கொண்டிருந்தார்கள். இப்படி பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு பழிக்கு பழி, இரத்தத்திற்கு இரத்தம் பார்த்தே தீர வேண்டும் என்று இருந்த அவர்களுக்கு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு சவ்வால் மாதம் மிகப்பெரிய படையொன்றை திரட்டி என்னங்கிறாங்க? மீண்டும் பழிக்கு பழி வாங்குகின்ற அந்த போக்கிற்காக மதீனாவை நோக்கி அந்த படை நகர்கிறது. கிட்டத்தட்ட இந்த படையில பெரியவர், சிறுவர், செல்வந்தன், ஏழை அப்படின்னு இல்லாம மிகப்பெரிய பிரம்மாண்டமான படையை இருக்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு கிட்ட இந்த படையில வந்தார்கள் என்று எழுதுகின்றார்கள். இது மட்டுமல்ல, வெறும் வீரர்கள் மட்டுமல்லாமல் குறைசி பெண்களும் இந்த படையில கலந்து கொள்கிறார்கள். குறைசி பெண்கள் எதற்காக கலந்து கொள்கின்றார்கள்? அங்கே போராட செல்கின்ற அந்த வீரர்களுக்கு வெறியூட்டுவதற்காக. அவர்கள் முன்னாலே நின்று கவிதைகளை பாடி காமத்த பேச்சுக்களை பேசி, வென்றால் நான் உனக்கு, தோற்றால் நீ உனக்கு நான் இல்லை என்று சொல்லி வெறியேத்துகின்ற அரைகுறை ஆடைகளோடு இன்றைக்கு கிரிக்கெட் போட்டியில ரெண்டு ஆடுறாங்களே, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்ப நடந்துச்சு? அன்றைக்கே நடந்து விட்டது. என்ன எழுதுறாங்க? அபு சுபியானின் மனைவி பெண்கள், பெரிய பெருங்குளத்து பெண்கள், குறைசி குலத்திலே உள்ள பெருங்குளத்து பெண்கள் எல்லாம் என்னங்கிறாங்க? இந்த போரிலே என்னங்கிறாங்க? பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். அதுல முக்கியமான அணியில, அந்த பெண்கள் அணியில அபு சுபியானினுடைய மனைவி ஹிந்த், அம்ர் இப்னு ஆஸுடைய மனைவி ரைதா, தல்ஹாவினுடைய மனைவி சுலஃபா ஆகியோர் எல்லாம் என்னது இந்த பெண்கள் அணியில அடக்கம். இது தவிர இந்த சுலஃபா என்று சொல்லப்படுகின்ற இந்த தல்ஹாவினுடைய மனைவி சுலஃபாவுடைய 3 மகன்கள், முசாஃபி அல் ஹாரிஸ், அப்புறம் யாரு அல் ஜுலாஸ் கிலாஃப் ஆகியோரும் என்னங்கிறாங்க? தந்தை தல்ஹாவோட இந்த போருக்கு வந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில அப்போது மதீனாவுக்கு நகருக்கு வெளியே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய உஹது மலை அடிவாரத்தில இந்த படை என்னங்குது? டேரா அடிக்குது. இந்த படை உஹது மலை அடிவாரத்தில், இப்பவும் ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உஹது மலையை கொண்டு போய் என்னப்பாங்க, அந்த உஹது போர் நடந்த அந்த இடத்தை கொண்டு போய் காட்டுவாங்க. எந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, எதிரிகள் எந்த இடத்துல இருந்தாங்க என்பதை எல்லாம் நாம இப்ப உம்ராவுக்கு போயிருக்கும் போது பார்த்தோம். அந்த பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சு உஹது மலை இவ்வளவு பெரிய மலையா இருக்குன்னு.
இந்த உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்பதான் நினைச்சு பார்த்தோம். 2 கீராத் நன்மை ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு வந்தோம்னால் 2 கீராத் நன்மை என்றார்களே. அந்த உஹது மலையின் அடிவாரத்திலே நின்று அந்த மலையை பார்த்த போதுதான் நமக்கு தோணுச்சு, என்ன தோணுச்சு, இவ்வளவு பெரிய நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா தொழுகையிலே பங்கு பெறுவதற்காக சொல்லி இருக்கிறார்களே என்று அந்த மலையை பார்க்கும்போது தான் பிரம்மாண்டம் இருக்கு. அப்ப உம்ராவுக்கு போகும்போது ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்ம என்னங்களா இந்த உஹது மலை மதீனாவுக்கு வெளியே 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த உஹது மலையை நாம் காணலாம். இந்த உஹது மலையில என்னங்கிறாங்க, டேரா அடிச்சிருக்காங்க, போர் ஆரம்பமாயிருச்சு, வெகு உக்கிரமான போர். என்னது, 2 பக்கமும் பொருதுகின்ற ஒரு மோசமான நிலை ஏற்படுகின்றது, எக்கச்சக்கமான சேதம் ஏற்படுகின்றது. குறைசி பெண்கள் என்னங்கிறாங்க, முன்னாடி அவர்களுடைய படைகளுக்கு முன்னால் பாட்டு பாடியும் ஆட்டமாடியும் தங்களுடைய வீரர்களுக்கு வெறியேற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பாட்டு, நீ முன்னேறி செல், உன்னை கட்டி அணைத்து தலையணையில் மஞ்சமும் தஞ்சமும் தருவோம், நீ பின்வாங்கினாலோ உன்னை கைவிடுவோம், காதலையும் துறப்போம் என்று முன்னாடி நின்று பெண்கள் வெறியேற்றினா எப்படி இருக்கும், கண்ணியரின் கடைப்பார்வை பார்த்து விட்டால் மண்ணில் மாமலையும் மோர்கடுகாந்தரான அது மாதிரி பெண்களை வச்சு என்னங்கிறான் அந்த குறைசி படையில வெறியேற்றுகின்றார்கள். அந்த வெறியின் விளைவால் என்னங்கப்படுது, மூர்க்கத்தனமான போர் நடக்கின்றது. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் இந்த போரில என்னங்கிறாங்க முஸ்லிம் படையில இருந்து உயிர் உழைக்கிறார். கிட்டத்தட்ட பெரும் பின்னடைவு என்று சொல்லலாம் முஸ்லீம் படைகளுக்கு. இந்த உஹது போர் என்பது என்னது, மிகப்பெரிய பின்னடைவு என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு கட்டளையை மீறி இந்த இதுல இருந்து யாரும் இறங்காதீங்க அப்படின்னு சொன்ன அந்த கட்டளையை, இந்த மலையிலே இருந்து யாரும் இறங்காதீர்கள் என்று சொன்ன அந்த கட்டளையை மீறி இவங்க என்னன்றாங்க, ஒரு கூட்டத்தார் போரினுடைய அந்த பொருட்களை பார்த்து ஓடி வந்து அந்த கனிமத்து பொருட்களுக்காக அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்தவர்கள் பின்னாடி இருந்து காலித் பின் வலீது, அப்ப எங்க இருக்கிறாரு, எதிரிப்படையில் இருக்கிறார். பின்னாடி இருந்து காலித் பின் வலீது தலைமையில் ஒரு மிகப்பெரிய படை உள்ளே வந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் பரவ முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது. அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு இதெல்லாம் போறாங்க, இந்த போரிலே தான் கொல்லப்படுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிற்றப்பாவான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்னங்கறாங்க, இந்த போரிலே தான் கொல்லப்படுகின்றார்கள். அதுவும் எப்படி கொல்லப்படுகிறார்கள் என்றால், மிக மோசமான குறைசிகளுடைய அந்த காட்டுத்தனத்திற்கு, அந்த வெறியாட்டத்திற்கு வரலாற்றிலே ஒரு எடுத்துக்காட்டாக, போரிலே நடக்கக்கூடாத, போரிலே எந்த போரிலேயும் இவ்வளவு மோசமான நிலை நடக்கக்கூடாத அளவுக்கு குடல்களை வெளியே எடுத்து, முஸ்லிம்களுடைய குடல்களை வெளியே எடுத்து, அவர்களுடைய உறுப்புகளை எல்லாம் வெளியே எடுத்து தங்களுடைய கழுத்திலே மாலைகளாக போட்டுக்கொண்டு வெறியாட்டம் போட்ட அந்த பெண்களுடைய அந்த நிலையை எல்லாம் என்னங்குது, இந்த போரிலே நடைபெற்றதாக என்னங்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து காட்டுகிறார். இந்த நிலையில என்ன செய்யப்படுது, கண்கள் நோண்டப்படுது, குடல்கள் கிழித்தெறியப்படுது, மூக்குகள் அறுக்கப்படுது. இந்த போரிலே முஸ்லிம்களுடைய எவ்வளவு வெறி இருக்கும், எவ்வளவு கோபம் இருக்கும். பதிரு போரிலே எங்களுடைய தலைவர்களை இழந்ததற்காக பழிதீர்க்கிறோம் என்கின்ற பேரிலே வெறியாட்டம் ஆடுகின்றார்கள், அதிலேயும் குறிப்பாக பெண்கள். அந்த அளவுக்கு இந்த போரில நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாத்துக்கும் என்னது, பதிரு போர்ல அடிச்சதுக்கு வஞ்சம் தீர்த்துட்டோம், பள்ளிக்கு பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன திருப்தி என்னங்குது ஏற்படுகின்ற அளவுக்கு இந்த போரினுடைய ரிசல்ட் குறைசிகளுக்கு கிடைக்குது. ஆனால் அதுல எல்லா பேரும் ஒரே சந்தோஷம், குறைசி பெண்கள் எல்லாம் கூத்தாடுகின்றார்கள் வெற்றி களிப்பில. ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் என்னங்கிறாங்க, தன்னுடைய 2 மகன்களையும் காணாம அந்த குறைசி கூட்டத்தில் ஒரே ஒரு சுலபா என்கின்ற ஒரு பெண்மணி என்னங்க, தன்னுடைய 2 மகன்களையும் காணாம வெறி பிடிச்சு போய் தேடி அந்த கூட்டத்துக்குள்ள போறாங்க. குறைசி படையை சேர்ந்த அந்த பெண்மணியினுடைய 2 மகன்களும் குற்றுயிரும் குலையுயிருமாக வெட்டி கொல்லப்பட்டு உயிர் போகின்ற நிலையில கிடக்கிறார். யார் அந்த 2 பேரு, அல் ஹாரிஸ் என்னும் அல் ஜுலாஸ்,
அவரு இன்னொருத்தர். இந்த இரண்டு பேரையும் போய் அவங்க அம்மா அந்த சுலபாங்கிற அந்த குறைசி பெண் என்னங்கிறாங்க, தூக்கி மடியிலே வைத்துக் கொண்டு அழுது கத்தி அழுது, யார் உங்களை வெட்டியவன் யார் என்று கேட்கிறாங்க. கேட்ட உடனேயே அந்த மரணம் துண்டையை அடைக்க அந்த இருவரும் சொல்கின்றார்கள், ஆசிம் இப்னு தாபீத் அவன்தான் என்னை, முசாஹியை மற்றும் நம்முடைய குடும்பத்தாரை எல்லாம் கொன்றொழித்தான் என்று ஆசிம் இப்னு தாபீதை பற்றி சொல்லிவிட்டு அவர்கள் இறந்து போகிறார். சுலபா என்கின்ற இந்த பெண்மணி பார்க்கின்றார், மக்கத்து பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியிலே கொண்டாடி இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் போது எனக்கு மட்டும் இந்த நிலையை ஏற்படுத்திய அந்த ஆசிம் இப்னு தாபீத்தை நான் சும்மா விட மாட்டேன். அவனை கொன்று அவருடைய தலையை உடைத்து அந்த கபாலத்திலே நான் மது வருந்தாமல் என்னுடைய சபதத்தை முடிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த மரண களத்திலே, அந்த போர்க்களத்திலே, அந்த மரண தருவாயிலே ஒரு மாபெரும் சபதத்தை எடுக்கிறார். அந்த பெண்மணி, குறைசி பெண்மணி இப்படி ஒரு சபதத்தை எடுக்கிறார். இமெயிலு, இன்டர்நெட், டிவி ஹிவி இல்லாத காலத்தில் இல்லாத காலமாது. அந்த காலத்துல கூட சுலபாவின் சபதம், சுலபாவின் சபதம், சுலபாவின் சபதம் என்று அரபு மண்ணு பூரா இந்த சபதம் என்னங்குது பரவுது. என்ன வெறும் சபதம் இல்ல, அந்த என்ன சொல்ற அந்த பெண்மணி, ஆசிப் இப்னு தாபீத் என்னுடைய என்பவரால் என்னுடைய குலம் அழிந்து விட்டது. யார் ஆசிப் இப்னு தாபீத்தின் மண்டையோட்டை கொண்டு வந்து தருகிறார்களோ அவர்கள் கேட்கும் தொகையோ 100 ஒட்டகங்களையோ பரிசாக அளிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே 100 ஒட்டகங்கிறது அன்றைக்கு என்னது, ஒருத்தரை கொண்டா 100 ஒட்டகம் பரிசா கிடைக்கும் அப்படின்னா அன்றைக்கு என்னது மிகப்பெரிய தொகை. ஆக அந்த 100 ஒட்டகைக்கு ஆசைப்பட்டு சுலபாவின் சபதம், சுலபாவின் சபதம் என்று அந்த அரபு மண்ணு பூரா என்னங்கப்படுச்சு, மிக பிரமாதமாக நாளில பேசப்பட்ட இது இப்படி இருக்க, போருக்கு பின்னாலே மதீனா திரும்பிய முஸ்லிம்கள் உஹது கற்றுத்தந்த பாடங்களை பரிசீலித்துக் கொண்டிருந்தார்கள். உஹது போரில தங்களுக்கு ஏற்பட்ட நிறை குறை தோல்வியிலே இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா, அதை பத்தி ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி விவாதம் செய்து கொண்டு வீர மரணம் அடைந்தவர்களுடைய பிரிவும் அவர்கள் மீது குறைசிகள் அரங்கேற்றிய காட்டு மிராண்டித்தனத்தையும் பலத்த உளைச்சலை தந்தாலும் இந்த தோல்வி நமக்கு ஏன் ஏற்பட்டது என்கின்ற ரீதியில ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஆசிம் இப்னு தாபீத் அவருடைய சாகசமும் பேசப்படுகின்றது. தோல்விக்கான காரணங்களை பரிமாறிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ஆசிம் இப்னு தாபீத் அவருடைய அந்த போரிலே நிகழ்த்திய காட்டிய வீரமும் என்னங்கப்படுது, பேசப்படுகிறது. பேசப்பட்ட உடனே அதுல ஒருத்தர் சொல்றாரு, இதுல என்ன வியப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, பத்ரு போரின் போது நாமெல்லாம் எப்படி போரிடப் போகிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே, அதற்கு இந்த ஆசிம் இப்னு தாபீத் தன்னுடைய கையிலே வில்லை ஏந்தி கொண்டு எதிரி தூரத்திலே இருந்தால் நான் வில்லால் அவனை கொள்வேன், எதிரி அருகிலே வந்தால் ஈட்டி தூரம் இருந்தால் அவனை ஈட்டியால் கொள்வேன், எதிரி இன்னும் அருகிலே வந்து விட்டால் நான் அவனை என்னுடைய வாளால் கருவறுப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஆசிம் இப்னு தாபீத் சொன்னார்களே, உங்களிலே யார் போரிடுகின்றாரோ ஆசிப் இப்னு தாபீத் மாதிரி போர் செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்திலே போருடைய இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது ஆசிம் இப்னு தாபீத்துடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியந்து பாராட்டிய அந்த செய்தியும் என்னங்கப்படுது, அந்த சபையில பரிமாறப்படுது. இதைவிட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெற்ற சான்றிதழை தரும் மிகப்பெரிய சான்றிதழ் வேணுமா ஆசிம் இப்னு தாபீத்துடைய வீரத்துக்கு? அப்படிப்பட்ட அந்த வீரர் ஆசிம் இப்னு தாபீத் பின் அபில் மதீனாவினுடைய அவுஸ் குலத்தை சேர்ந்தவர். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசிம் இப்னு தாபீத் யாருன்னு கேட்டா மதீனாவினுடைய அவுஸ் குலத்தை சார்ந்தவர். ஆசிமின் சகோதரி ஆசியா என்கின்ற ஜமீலாவை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சிருந்தாங்க, கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஆசிமுடைய சகோதரி ஜமீலா, ஆசியா என்கின்ற ஜமீலாவை தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன இருந்தாங்க, திருமணம் செய்திருந்தார்கள். இவர்கள் மூலம் பிறந்த ஒரு குழந்தைக்கு தான்
உமர் என்னங்கிறாரு, ஆசிப் இப்னு உமர்னு சொல்லிட்டு பேர் சூட்டுறாரு. அந்த ஆசிப் இப்னு உமர் தான் யாரு? பிற்காலத்திலே இரண்டாம் உமர் என்று வரலாற்றிலே பேசப்பட்ட உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்கின்ற அந்த கலீஃபா தான் என்னது, உமர் இப்னு அப்துல். இவருடைய பேர் தான் என்னங்கிறாரு, இந்த ஆசிமுடைய பேர் தான் ஜாயின் பண்ணி என்னங்கிறாரு வைக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவாலே நினைவு கூறப்பட்ட ஒரு சஹாபி. உஹது போர் முடிவுக்கு, உஹது போருடைய முடிவு குறைசிகளுக்கு முக்காவாசி சாதகமா அமைந்தாலும் ஒரு கால்வாசி என்னது தோல்விதான். எப்படின்னு கேட்டா, மதீனாவை சுற்றி இருந்த முஸ்லிம் அல்லாத இதர கோத்திரத்தார் மத்தியில அது என்னங்குது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. எப்படி முகம்மதை வெல்ல முடியாதவராக காட்டிக் கொண்டிருந்த இந்த போர் முகம்மதை வெல்ல முடியும் என்று சுத்தி உள்ளவங்களுக்கெல்லாம் காட்டி கொடுத்த ஒரு இதனால அந்த பக்கத்திலே இருந்த முஸ்லீம்களின் முதுகெலும்பு உடைந்து விட்டது என்று அருகாமையிலே இருக்கக்கூடிய குலத்தார் கோத்திரத்தார் எல்லாம் என்னங்கிறாங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால என்னங்கிறாங்க, தங்களால முடிந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற காரியங்களிலே அவர்கள் இறங்க ஆரம்பித்தார்கள். அப்படிதான் என்னங்கிறாங்க, அசது குலமும், அசது அப்படிங்கிற ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் என்னங்குது மதீனாவிலே புகுந்து கொள்ளையடிப்பதற்கு ஒரு திட்டத்தை தீட்டுகின்றார்கள். இத தயாரா இருக்கிறாங்க. இப்படி உள்ள புகுந்து ஒரு கூட்டம் மதீனாவுக்குள்ள உள்ள புகுந்து நம்ம வீக்கா இருக்கிறோம் தெரிஞ்சு கொள்ளையடிக்க தயாரா இருக்கிறாங்கிற செய்தி உளவு துறை மூலமா என்னங்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிய வருது. உளவுக்குண்டு ஆட்கள்லாம் வச்சிருப்போம். ஒரு அரசாங்கம் செய்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவுக்குண்டு சில ஆட்களை வச்சிருப்பாங்களா இல்லையா? அப்படி என்னங்கிறாங்க, இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து சேர்ந்த உடனேயே அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு சின்ன படையை அனுப்பிச்சு என்னங்கிறாங்க, இந்த அசது குலத்தினுடைய கொள்ளை திட்டத்தை முறியடிக்கிறாங்க. அடுத்து ஹுதைல் குலத்தின் காலித் இப்னு சுபியான் என்கின்ற பெரிய கூட்டம் உள்ள என்னங்குது மதீனாவை தாக்க வரும் செய்தி பற்றி துப்பு கிடைக்குது. அப்துல்லா இப்னு அனீஸ் என்கின்ற ஒரே ஒரு வீரர் என்னங்கிறாரு, இந்த திட்டத்தை என்னங்கிறாரு முறியடிக்கிறார். எப்படி முறியடிக்கிறாரு, மதீனா நோக்கி இந்த காலித் இப்னு சுபியானுடைய பெரிய படை ஒன்று வந்து கொண்டிருக்கும் போது இந்த அப்துல்லா இப்னு அனீஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்னங்கிறாங்க, உரானா என்கின்ற இடத்துல இந்த படையை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு அந்த காலித, எந்த காலிது, நம்ம காலித் பின் வலீத் இல்ல, காலித் இப்னு சுபியான் என்கின்ற இன்னொரு அந்த எதிர்க்க வந்த அந்த எதிரியை போய் சந்தித்து என்னங்கிறாரு, நானும் முகமது, நானும் அரபிதான், மதீனாவிற்கு அந்த முகம்மதை கொல்றதுக்காக நீங்க போறீங்க போல இருக்கு, நானும் அதே நோக்கத்துல தான் வந்திருக்கேன், என்னையும் உங்க படையில சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறாரு, அப்படியே வாங்க கொஞ்சம் பேசிட்டு வருவோம் காலார அப்படி நடந்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிக்கிட்டு போற இடத்துல என்னங்கிறாரு, அந்த காலித் இப்னு சுபியான போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளின உடனே வந்த தலைவன், அந்த படையினுடைய தலைவனே கொல்லப்பட்டு விட்டதால அந்த குழு என்னன்றது அப்படியே திரும்பி போயிடுது. அந்த ஹுதைல் கோட்டம், ஹுதைல் குலத்தினுடைய காலித் இப்னு சுபியான் தலைமையில வந்த அந்த ஹுதைல் குழு என்னங்குது தலைவன், தன்னுடைய தலைவன் காலித் கொல்லப்பட்டதனால் அப்படியே திரும்பி சென்று விடுகிறது. ஒற்றை ஆளாக அனீஸ் என்கின்ற அந்த அப்துல்லா இப்னு அனீஸ் என்கின்ற அந்த ஒற்றை சஹாபியால என்னங்குது இந்த திட்டம் முறியடிக்கப்படுது. ஹுதைல் கோத்திரத்துக்கு இந்த இது என்னங்கள தாங்க முடியல. அப்போதைக்கு திரும்பி போயிட்டாலும் அவங்க என்னங்கிறாங்க, நம்மளுடைய காலித் இப்னு சுபியான நம்மளுடைய தலைவரை தனியா வஞ்சகமா பேசி கூட்டிக்கிட்டு போய் ஒற்றையாளாக கொன்று விட்டார்களே இந்த முஸ்லீம்கள், இவர்களை என்னங்க சும்மா விடக்கூடாது என்று சொல்லி இவங்க என்னங்கிறாங்க, ஏதோ கிள்ளு கீரை மாதிரி கூட்டிட்டு போய் ஒரே ஒரு ஆள் கொண்டு விட்டான், எவ்வளவு பெரிய தலைவர் கூட்டிட்டு போய் ஒத்தாளா கூட்டிட்டு போய் தனியா கூட்டிட்டு போய் இப்படி போட்டு தள்ளிட்டானு சொல்லிட்டு ஆத்திரம் அவங்களுக்கு தாங்க முடியல. பழிவாங்க துடித்தனர். சூழ்ச்சி உருவானது. என்ன செய்யறாங்க சூழ்ச்சி, தங்கள் நம்பிக்கைக்குரிய அதல் மற்றும் அல் கரா கோத்திரங்களில் இருந்து சிலரை பிரதிநிதியாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. பழிவாங்குறதுக்காக சூழ்ச்சி செய்யறாங்க. எப்படின்னா, இவங்கள இருந்து ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய் சந்திக்கிறாங்க. அந்த குழுவினர் சந்திச்சு என்னங்கிறாங்க, இஸ்லாத்தின் செய்தியினாலும் அதன் தன்மையினாலும் அந்த செய்திகள்னால நாங்க கவரப்பட்டுட்டோம், அதனால நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஊர் திரும்பி நாங்க என்னங்க போறோம்,
மற்ற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக சொல்ல போறோம். அப்படி எங்களுக்கு உங்க தோழர்கள் சிலரை எங்களோடு அனுப்புங்கள். அப்படி நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை இஸ்லாத்துக்கு சொல்லித் தர்றதுக்காக, எங்க மக்களுக்கு சொல்றதுக்காக நாங்க என்னங்கிறோம், உங்களிட இருந்து சில அப்படி அனுப்புவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமாங்க, யாராவது ஒரு கோத்திரத்தார் இங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கும், இஸ்லாத்துடைய கொள்கைகளை எடுத்து சொல்லுவோம், சில பயிற்சியாளர்களை அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பி வைக்கின்ற மாதிரி இவங்க கோரிக்கை வச்ச உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கறாங்க, ஒரு 6 பேர் கொண்ட குழுவை தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் அந்த 6 பேர் குழுவுல இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, மர்தத் இப்னு அபூ மர்தத், காலித் இப்னு புஹைர், ஆசிம் இப்னு தாபித், குபைப் இப்னு அதி, சைத் இப்னு தத்தின்னா மற்றும் அப்துல்லா இப்னு தாரிக் ரலியல்லாஹு அன்ஹும். இவங்களை எல்லாம் என்னங்கறாங்க, இந்த குழுவுக்கு தேர்ந்தெடுத்து இப்னு மர்தத் இப்னு மர்தத் என்கின்ற சஹாபியை இதற்கு தலைவராகவும் நியமிக்கிறார். குபைப் இப்னு அதி அப்படிங்கிற இந்த சகோதரரை நம்ம என்ன இருக்கோம், ஏற்கனவே இவருடைய இது பேசப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல வரும், என்ன அதை பற்றி பார்ப்போம். இந்த குழுவினர் என்னங்கிறாங்க, 2 குழுக்களும் 2 குழுக்களுமா சேர்ந்து இந்த 6 தோழர்களும் சேர்ந்து என்னங்கிறாங்க, அர் ராஜி என்கின்ற பகுதியில பிரயாணத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. அர் ராஜிங்கிற ஒரு பகுதியில சுனை நீரூற்று, பாலைவனத்துல அங்கங்க என்னங்க சுனைகள் இருக்கும். எந்த இடத்துல சுனை இருக்கிறதோ, நீரூற்று இருக்கிறதோ, அந்த இடத்துல சிறிது தங்கி செல்வது பாலைவனத்தில பிரயாணிகளுடைய வழக்கமாக இருக்கும். அப்படி என்னங்கிறாங்க, அந்த இடத்துல தங்குறாங்க. நன்றாக ஓய்வு எடுத்து விட்டு பின்னர் பிரயாணத்தை தொடங்குவோம்னு சொல்லிட்டு இங்க அமர வைத்து விட்டு இவங்க என்னங்கிறாங்க, இந்த குரூப் முஸ்லீம்களை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு இவங்க போய் என்னங்கிறாங்க, பிளான் பண்றாங்க. தனியா போய் பிளான் பண்றாங்க. ரகசியமாக ஹுதைல் மக்களுக்கு, அந்த காலித் இப்னு சுப்யானுடைய ஹுதைல் மக்களுக்கு, அந்த கோத்திரத்துக்கு செய்தி அனுப்பி அவர்கள் 100 பேர் கொண்ட படையோட இங்க வந்துடுறோம். 100 பேர் கொண்ட படையோட வந்த உடனேயே இவங்க என்னன்றாங்க, 6 பேரும் ஆஹா சரியான இதுல மாட்டிக்கணும், இக்கட்டுல மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்னங்கிறாங்க, டக்குண்டு அருகில இருந்த ஒரு குன்றுல ஏறிட்டாங்க. குன்று குன்றா இருக்கும், மலை மலையா இருக்கும், சின்ன சின்ன மலைகளா. அந்த மலையின் மேலே ஒன்று மேலே ஏறிக்கொண்டு இவர்களை தாக்குவதற்கு தயாராகிறார்கள். அந்த மக்கள் என்னங்கிறான், ஹுதைல் மக்கள் என்னங்கிறான், கொஞ்சம் நைஸா பேசி பார்க்கலாம், நாங்க உங்களை கொள்ளலாம் வரலப்பா, நீங்க ஏன் போய் மேல போய் நின்றுக்கிட்டு நிக்கிறீங்க, கத்தி இதையும் தூக்கி நிக்கிறீங்க, நாங்க உங்களை கொள்ளலாம் வரல, நீங்க என்ன பண்ணுங்க, இறங்கி வாங்க, நாங்க எங்களுக்கு தேவை பணம், என்ன நாங்க உங்களை பிணை கைதிகளாச்சோம்னா உங்கள்ட்ட பணம் கிடைக்கும், யாராச்சும் மீட்டுக்கிட்டு போவாங்க, பணத்துக்காகத்தான் நாங்க இந்த வேலை செஞ்சோமே தவிர நாங்க உங்களை கொல்ற நோக்கம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நைஸா பேசி அவங்களை கீழே இறக்குறதுக்கு என்னங்கிறாங்க, முயற்சி செய்யறாங்க இந்த மக்கள். இதுல இவங்க என்னங்கிறாங்க, 6 பேரும் யோசிக்கிறாங்க. யோசிச்சா என்னங்கிறாங்க, இவங்க 3 பேர் என்னங்கிறாங்க, எதிரிகளை நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இறை மறுப்பாளர்கள் நம்மளிடத்துல நைச்சியமாக பேசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொல்லி சதி செய்து இங்கே கூட்டி கொள்வதற்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க. நம்ம இறங்குனா நம்ம என்னது முடிஞ்சு போச்சு, அதனால இந்த இறை மறுப்பாளர்களுடைய எந்த இணக்கம் வேண்டாம், நம்ம இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதுங்கும் போது அவங்க என்னங்கிறாங்க, இவங்க சொல்லும் போது என்னங்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா உங்களை கொல்ல மாட்டேன், இறங்கி வாங்க அப்படிங்கிற. அல்லாஹ் மீது சத்தியமா அப்படின்ற உடனே அதுல 3 பேர் என்னன்றாங்க, 6 பேர் கொண்ட குழுவுல 3 பேர் டிவைட் ஆகி போயிடுறாங்க. அல்லாஹ் மேல சத்தியம் பண்றான்ல, இறங்கிடுவோம், எதுக்கு போட்டு 100 பேர் இருக்கிறான் அவனோட போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா, நம்ம 3 பேர் என்னமோ அல்லாஹ் மேல சத்தியம் பண்றதுனால அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு என்னமோ இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. இதுக்கு இடையில ஆசிம் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்னங்கிறாங்க, ஒரு அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை துவா என்னங்கிறாங்க, அடிக்கடி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவா என்னை எந்த இறைமறுப்பாளனும் தொடக்கூடாது, நானும் எந்த இறைமறுப்பாளனையும் தொடமாட்டேன், இதை எனக்கு இறுதி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு இதத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னங்கிறாங்க, அடிக்கடி அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, என்னை எந்த இறைமறுப்பாளனும் தொடக்கூடாது, நானும் எந்த இறைமறுப்பாளனையும் தொடமாட்டேன் என்று என்னங்கிறாங்க, ஒரு சபதம் செய்து அதை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ என்ன ஆயிருது, இவர்களிலே இருந்த 3 பேர் கீழே இறங்குகின்றார்கள். 3 பேரை என்னட்டாங்க,
போட்டு தள்ளிட்டாங்க. 3 பேரையும் கொன்று விட்டார்கள். கொண்ட உடனேயே இவங்க 3 பேருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. குன்றின் மீது இருந்த 3 பேர் என்னங்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழல். ஆசீமை பொறுத்த வரைக்கும் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுலபாவினுடைய சூளுரை தெரியும். சுலபாவினுடைய அந்த சூளுரை தெரியும். நான் இறந்து போனால் நம்முடைய மண்டையோட்டை, என்னுடைய மண்டையோட்டை எடுத்து இந்த சுலபா தன்னுடைய சூளுரையை நிறைவேற்றிக் கொள்வார் என்பது யாருக்கு தெரியும்? ஆசீமுக்கு தெரியும். அதனால என்னங்கிறாரு, இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ், உனது மார்க்கத்திற்காகவே நான் சண்டையிடுகின்றேன். என்னுடைய எலும்போ சதையோ எதுவும் எதிரிகளிடத்திலே கிடைக்காமல் நீ பார்த்துக்கொள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறாங்க, இறங்கி போரிடுகின்றார்கள். அந்த போரில என்னங்கிறாங்க, 100 பேர் முன்னாடி எவ்வளவு நேரம் போரிட முடியும்? முடியல. அந்த போரில கொல்லப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவோன். இந்த கொல்லப்பட்ட இந்த செய்தி என்னங்குது, இதுங்களுக்கு தெரியல. இந்த மற்ற 2 பேரை என்னட்டாங்க, இந்த 3 பேரும் கொல்லப்படல. ஆசிப் இப்னு தாபித் மட்டும்தான் போரிடுறாரு. குபைப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு துறை என்னன்றாங்க, அடிமைகளாக கடத்தி கொண்டு போய் வித்து விடுகின்றார்கள். மற்ற 2 பேர்த்தையும் வித்துறாங்க. இவரை மட்டும் என்னன்றாங்க, போரிட்டதால கொல்ல